இல்லை, இப்போ ஜல்லிக்கட்டை பொறுத்தவரையில் வந்து இந்த ஒரு தமிழர்களுடைய அந்த வீர விளையாட்டு இது. தமிழர்களுடைய அந்த வீரத்தை பறைசாற்றுகின்ற வகையிலே ஆண்டாண்டு ஒரு ஜல்லிக்கட்டு இந்த வீரத்தை பறைசாற்றுகின்ற ஒரு வீர விளையாட்டு. எனவே தான் அந்த வகையில் வந்து ஒரு 1000-2000 வருஷமாக இது நடந்துகிட்டு இருக்க நிலையில் இது மத்தியிலே வந்து இவர்கள் வந்து கூட்டாட்சி இருக்கும்போது தான் அதை வந்து இது தடை செய்கின்ற அந்த ஒரு முன்னேற்பாடு தடை செய்கின்ற வகையில் வந்து அவர் நடவடிக்கை இருந்தது. அதனால் அதில் வந்து ஜல்லிக்கட்டை வந்து ஜல்லிக்கட்டை வந்து இவர்கள் வந்து கொண்டாடுவதற்கு யோகியதே கிடையாது. ஆனால் அப்படி வந்து இருந்த ஒரு பீட்டா அமைப்பு அவர்கள் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு சென்று உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு அளித்து அந்த தீர்ப்பு வந்து ஒரு மக்களுடைய ப்ரெஷர். இது உடனே சொல்கிறார் ஓபிஎஸ், நான் தான் ஜல்லிக்கட்டு நாயன். அவரை பொறுத்தவரை பார்த்தா ரோட்டில் போடுற ஜல்லி இருக்கு இல்லையா, அந்த நாயகனாக தான் நம்ம எடுத்துக்க முடியும் மொழியை, இந்த ஜல்லிக்கட்டு நாயகனாக எடுத்துக்க முடியாது. புரியுதுங்களா? அந்த அளவுக்கு வந்து ஒரு இதே வந்து மெரினா பீச்சில் அன்றைக்கி காணும் பொங்கல் அன்றைக்கி கூடின மக்கள் இந்த வீர விளையாட்டை பொறுத்தவரை வந்து தடை செய்து ஏற்றுக்கொள்ள முடியாது சொல்லிட்டு லட்சக்கணக்கான மக்கள் அவர்கள் வந்து கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக, அப்போ நாங்கள் ஆட்சியில் அப்போ ஓபிஎஸ் தான் முதலமைச்சர், அழுத்தத்தின் காரணமாக என்னை கூட வந்து அந்த அமைப்பெல்லாம் வந்து பார்த்தோன்னே நான் எல்லாத்தையும் வந்து என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து கேட்டுட்டு கண்டிப்பாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னோம். பட் அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, கட்சியில் வந்து ஒரு பிரிவு ஏற்பட்டு ஓபிஎஸ் வந்து தனியாகவும் நாங்கள் தனியாகவும் இருந்தோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இது வந்து மக்கள் கொடுத்த ப்ரெஷரில் அன்றைக்கி மத்திய அரசு வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து இதை வந்து அங்கீகாரம் கொடுத்தது. மக்கள் கொடுத்த ப்ரெஷர் தான் அது. ஆனால் ஒரு மக்கள் அங்கே காணும் பொங்கல் அன்னைக்கு கூடியிருந்த மக்கள் அப்படியே இருந்த நிலையில் அவங்களே வெளியேறிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க 27ஆம் தேதி குடியரசு தினத்தில் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளியேற மாட்டாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் அன்றைக்கி உள்துறையை கையில் வச்சுருக்கிற ஓபிஎஸ் அன்றைக்கி முதலமைச்சர் அந்த ஓபிஎஸ் அவரோட உத்தரவின் பேரில் அந்த 26ஆம் தேதி அரசு விழா அன்றைக்கி போய் கம்பீரமாக நம்ம உட்கார முடியாது, ஏன்னா அதுக்கு அட்ரான்னு சொல்லிட்டு அடிக்க வச்சு எல்லா மக்களும் பாதிக்கப்பட்டாங்க. மீனவர்கள்லேருந்து பொதுமக்கள்லேருந்து வாகனங்கள்லேருந்து எல்லாமே சேதப்படுத்துது. இது வரலாறு. இது அதுக்கு காம்பன்சேஷன் அப்புறம் வந்து அந்த எடப்பாடி தலைமையில் ஆட்சி ஏற்பட்ட பிறகு நாங்கள் காம்பன்சேஷன் கொடுத்தோம் அந்த வகையில். அதனால் இது ஏமாத்துற வேலை ஜல்லிக்கட்டான்னு சொல்லிட்டு சரி அவங்களுக்கும் உரிமை இல்லை, யார் திமுகவுக்கும் உரிமை இல்லை. ஏன்னா அன்றைக்கி பார்த்தா எந்த வித நடவடிக்கை எடுக்க சூழ்நிலை. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க தாத்தா பேர் இன்றைக்கி தமிழருடைய வீர விளையாட்டு வந்து ஒரு பறைசாற்றுகின்ற அந்த இடத்துக்கு வந்து எத்தனையோ வந்து மன்னர்கள் இருக்கிறாங்க இல்லையா. இப்போ ராஜராஜ சோழன் இருக்கார், அவங்களாம் வீரத்துளிச்சி, இவங்கன்னா வீரத்துளி சின்னமாக இவங்க ஊழலின் சின்னம் அப்படின்னா திமுக. ஊழலின் சின்னத்தை பொறித்த பேர் வந்து அவங்க அப்பா பேர் போடலாமா? ராஜராஜ சோழன் வந்து கலை அரங்கன் போடுங்க, இல்லை இவர் கல்லணை தந்த கரிகாலன் அவருடைய அரங்கன் போடுங்க, இல்லை மாமல்லன் யார் இவர் நம்முடைய மகாலிபுரம் மாமல்லன் பல்லவர்கள் அவர்களுடைய பேரெல்லாம் போட்டு இது சேர சோழ பாண்டியர்கள் அவர்களுடைய வீரத்தை சித்தரிக்கின்ற வகையில் வந்து அந்த அரங்கத்துக்கு பேர் வச்சா கூட பரவாயில்ல. ஆனால் ஊழலின் சின்னமாக இருக்கின்ற ஊழலின் ஊற்றுக்கண்ணாக இருக்கின்ற திரு கருணாநிதியுடைய அந்த பேரை போட்டால் இது எப்படி வந்து இது ஏற்றுக்க முடியாது? இன்றைக்கி ஒரு இயக்குனரே அதை ஒரு பதிவு பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா, திரு கௌதம்ட்டு அவரே பதிவு பண்ணியிருக்காரு. நீங்கள் படிங்க, நீங்கள் அந்த அளவுக்கு வேறு யார் பேர் அது எங்கே பார்த்தாலும் அவங்க அப்பா பேர் தான். இப்படி திரும்பினா அவங்க அப்பா பேர். இங்கே பாருங்கள், ஒரு பப்ளிக் கன்வீனியன்ஸு அது என்ன எவ்வளோங்க ப்ராஜெக்ட் காஸ்ட்? அது மிஞ்சி போனால் மனோ ஆஃபீஸ் பக்கத்துலேயே இருக்குது. மிஞ்சி போனால் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு அதை கட்டினது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பிசியில் இவ்வளோ பெரிய கல்வெட்டு யாருடைய பேர்? தயாநிதி மாறன். அப்புறம் வந்து நம்ம ஊர் இருக்கார் சேகர் பாபு, அவருடைய பேர். அந்த பேரை வந்து அப்படியே பஸ்ஸில் போகிறவங்களாம் பார்க்கணுமா, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கல்வெட்டு. ஒரு கக்கூஸ்லேயே போய் கல்வெட்டு வைப்பீங்க? ஒரு கக்கூஸில் ஒரு மானம் வேணாம், ரோஷம் வேணாம், ஒரு புத்தி இல்லை, அதுக்கு ஏதோ ஒரு மூலையில் கூட வச்சுட்டு போகலாம். அவ்வளோ பெரிய கல்வெட்டில் வந்து கக்கூசு வந்து திறந்தது வந்து யார்? தயாநிதி மாறன். கக்கூஸை வந்து முன்னிலை வச்சுட்டு வந்து இவர் யார்? சேகர் பாபு. இந்த மாதிரி பேரை போட்டு வெறும் வந்து விளம்பரம். எங்கே திரும்பினாலும் அவங்க அப்பா பேர் இருக்கணும், அவங்க தாத்தா பேர் இருக்கணும். இப்படி தான் வந்து இந்த ஆட்சி நடக்குது ஒழிய. அதில் மக்களை பொறுத்தவரை இதை வந்து அவங்களுடைய அந்த இதில் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சார்பு தன்மையோட
ஒரு கட்சி விழாவாக இதை நடத்தியிருக்காங்க ஒழிய ஒரு பொதுவான விழாவாக வந்து ஜல்லிக்கட்டை பொறுத்து நடத்தலை. இதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.